ராணி வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீர பெண்களில் தவிர்க்க முடியாத நபர்கள் ஜான்சி ராணி லட்சுமிபாய். தமிழகத்தை பொறுத்தவரை முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர் வீரமங்கை வேலு நாச்சியார். வட இந்தியாவில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் சுதந்திர போராட்டத்தின் முதல் முகமாக முன்னிறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழர் நிலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரம் செறிந்த யுத்தம் நடத்திய வரலாற்று பெருமைக்குரியவர்தான் நமது ராணி வேலு நாச்சியார். இந்த வீடியோவில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் முழு கதை பற்றியும் பார்க்கலாம். அநீதியை கண்டு எதிர்க்கும் போர்க்குணத்தை தமது இரத்தத்திலேயே கொண்டிருந்தவர் வேலு நாச்சியார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் அரசி முத்தாத்தாள் நாச்சியாரின் ஒரே பெண் குழந்தை வேலு நாச்சியார். செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள்தான் வேலு நாச்சியார். சிறுமியாக இருக்கும்போதே சிலம்பம், வாழ்வீச்சு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றார். போர் பயிற்சியில் மட்டுமல்லாமல் கலை கல்வியிலும் வேலு நாச்சியார் தலைசிறந்து விளங்கியவர். தாய்மொழி தமிழில் மட்டுமல்லாமல் பல மொழி புலமை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, உருது, அரபி, பிரெஞ்சு, இங்கிலீஷ், ஜெர்மன் என 10 மொழிகளில் வல்லவராக திகழ்ந்தவர். வீரமும் பேரழகும் ஒருங்கே உள்ள அந்த இளம் பெண்ணை கண்ட சிவகங்கை இளவரசர் வேலு நாச்சியாரின் மீது காதல் வயப்பட்டார். 1746 சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியானார் வேலு நாச்சியார். அப்போது அவருக்கு 16 வயதுதான் நிரம்பியிருந்தது. பின் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் வேலு நாச்சியார். அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த வேலு நாச்சியாருக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் தொடங்கியது 1772 ஆண்டில்தான். வெள்ளையர்கள் தங்களது ஆட்சியை விரிவடைய செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சிவகங்கையையும் விட்டு வைக்காமல் முற்றுகையிட்டனர். காளையர் கோவிலில் நடந்த போரில் கணவர் முத்துவடுகநாதரை இழந்த வேலு நாச்சியார் மனத்துயரில் பரிதவித்தாள். அதாவது சமாதானம் என்று கூறியதால் பாதுகாப்புகளை குறைத்துவிட்டு இதுவரை இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த காளையர் கோவிலுக்கு சென்று விட்டார் வடுகநாதர். இதை அறிந்த பரங்கிப்படை தன்னை 2ஆக பிரித்துக் கொண்டு ஒன்றை காளையர் கோவிலுக்கு முத்துவடுகநாதரை கொல்ல பான்சோர் என்ற பரங்கி தளபதியின் கீழும் மற்றொரு பிரிவை தாண்டவராய பிள்ளை படை மீதும் செலுத்தி போர் தொடுத்தது. கோவிலுக்கு சென்றதால் ஆயுதம் எடுத்துக்கொள்ளாமல் சென்ற வடுகநாதரை பான்சோர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். சமாதானம் பேசுவதாக பொய் கூறிவிட்டு கோவிலுக்கு ஆயுதமின்றி சென்ற நேரம் பார்த்து முத்துவடுகநாதரை கொன்றுவிட்டு சிவகங்கையும் காளையர் கோவிலையும் வெற்றி கொண்டதாக பரங்கியர் அறிவித்தனர். முத்துவடுகநாதர் இறந்ததை அறிந்த அவரின் மனைவியான வேலு நாச்சியார் தன் மகளான வெள்ளச்சி நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து விருப்பாட்சிக்கு தப்பிச் சென்றனர். முத்துவடுகநாதர் இறந்ததை அறிந்த அவரின் மனைவியான வேலு நாச்சியார் தன் மகளான வெள்ளச்சி நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து விருப்பாட்சிக்கு தப்பி சென்றார். அவரையும் கொல்ல வெள்ளையர்கள் சூழ்ச்சி செய்தனர். வேலு நாச்சியார் எங்கே என்று கேட்டு உடையாள் என்ற பெண்ணை அவர்கள் பிடித்து வைத்து வதைத்த போது காட்டிக் கொடுக்க மறுத்தாள் உடையாள். அதனால் வெள்ளையரால் வெட்டப்பட்டாள் அந்த பெண். அவளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு தமது திருமாங்கல்யத்தை முதல் காணிக்கையாக செலுத்தி அஞ்சலி செலுத்தினார் வேலு நாச்சியார். வீழ்வன் என்று நினைத்தாயோ என்ற வகையில் வெள்ளையனுக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தாள் வேலு நாச்சியார். முதலில் கணவரின் இறப்பினால் மனமுடைந்த வேலு நாச்சியார் மணாலனை கொன்றவர்களை பழிவாங்கி தனது அரசை மீட்க சூளுரைத்து அதற்கான வழிமுறைகளை கண்டார். தளவாய், தாண்டவராயன் பிள்ளை மற்றும் சேனாதிபதிகளான மருது சகோதரர்களையும் உடன் அழைத்து கொண்டு குறுநில மன்னர்களை ஒன்றிணைத்து போராடினார். வேலு நாச்சியார் பணிக்க சார்பாக சுல்தான் ஐதர் அலிக்கு தளவாய் தாண்டவராயன் பிள்ளை போர் உதவி கேட்டு கடிதம் ஒன்றை எழுதினார். 5000 வீரர்கள் கொண்ட காலாட்படையும் 5000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கேட்டிருந்தார். வேலு நாச்சியாரை நேரில் அழைத்த ஐதர் அலி அவரின் உருது புலமையை கண்டு வியந்தார். வேலு நாச்சியார் கேட்டபடி படைகளை கொடுத்து அனுப்பினார். வேலு நாச்சியார் தாமதிக்காமல் வெள்ளையர்களை வெல்வதற்கான உத்திகளை வகுத்தார். 1780 ஆண்டு 5ஆம் நாள் தனது படைகளை தானே முன்னின்று நடத்தினார். சேனாதிபதிகளான மருது சகோதரர்களின் துணையுடன் அனைத்து படைகளுக்கும் தலைமை தாங்கி திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கையை நோக்கி புறப்பட்டாள் வேலு நாச்சியார்.
வேலு நாச்சியாருக்கு சிறந்த ஒற்றனாக செயல்பட்டவர் குயிலியின் தந்தை முத்தன். வேலு நாச்சியாரின் வீரமும் விவேகமும் இளம் வயதிலேயே சொல்லி வளர்த்ததால் குயிலியும் வீர பெண்மணியாக வளர்ந்தாள். வேலு நாச்சியார் குயிலியை தன்னுடன் வைத்திருந்தார். தன் தந்தையைப் போலவே சிவகங்கை பகுதிக்குள் என்ன நடக்கிறது என்கிற தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாள் குயிலி. இதனால் பெரும் நம்பிக்கைக்குரிய உளவாளி என பெயர் பெற்றார். வேலு நாச்சியாரின் அன்பிற்குரியவராக அவரின் மனதில் இடம் பிடித்தார் குயிலி. இந்த செய்தி ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்ததும் யார் அந்த குயிலி என விசாரிக்க தொடங்கினர். குயிலி பற்றியும் சிவகங்கையை சுற்றியுள்ள மக்கள் யாரும் வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதும் ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருகிறது. பின்னர் குயிலியை கொலை செய்ய ஆங்கிலேயர்கள் திட்டம் தீட்டுகின்றனர். ஒரு நாள் இரவு வேலு நாச்சியாரின் சிலம்பாட்ட ஆசிரியர் வெற்றிவேல் ஒரு ஓலையும் பையுமாக வந்து இந்த ஓலையை சிவகங்கை அருகே உள்ள ஒரு இடத்தை சொல்லி அங்கே ஒப்படைத்து விடு, அதற்கு கூலியாக இந்த பையை வைத்துக்கொள் என்று சொல்லிய போது மறுக்க முடியாமல் குயிலி அந்த ஓலையை வாங்கிக் கொண்டார். அந்த ஓலையை பிரித்து படித்த போதுதான் நாச்சியாரின் போர் தந்திரங்களும் நுட்பங்களும் அதில் எழுதப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் குயிலி. அடுத்த கணமே வெற்றிவேல் அறைக்கு போனாள் குயிலி. இனியும் தாமதித்தால் நாச்சியாரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று எண்ணிய குயிலி உடனே வெற்றிவேலின் உயிரை இரத்த வெள்ளத்தில் மிதக்க வைத்தாள். நாச்சியார் ஓடி வந்து பார்க்கிறார். குயிலியின் கையில் ஒரு ஓலை, மறு கையில் கொடுவாள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த வேலு நாச்சியார் குயிலியின் கையில் இருந்த ஓலையை வாங்கி படித்து பார்த்தவுடன் மெய்சிலிர்த்து போய் நின்றார். அந்த நிமிடமே வேலு நாச்சியாரின் மெய்காப்பாளராக நியமிக்கப்பட்டார் குயிலி. அதன் பிறகு மெய்காப்பாளரை ஏமாற்றி வேலு நாச்சியாரை கொலை செய்ய ஆங்கிலேயர்கள் திட்டம் தீட்டினார்கள். வேலு நாச்சியார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது ஒரு கருப்பு உருவம் ஊடுருவியது. அந்த உருவம் வேலு நாச்சியார் மீது கத்தியை வீசியதும் மறுகணமே குயிலி தன் கையால் தடுத்ததும் கத்தி கீழே விழுந்துவிட்டது. அந்த சத்தம் கேட்டு வேலு நாச்சியார் எழுந்து பார்க்கிறார். குயிலியின் கையில் ரத்தம். குயிலி துடிதுடித்துக் கொண்டிருந்தாள். உடனே தன்னுடைய சேலையால் ரத்தத்தை துடைத்து மருந்து போட்டு குயிலியை காப்பாற்றினார் நாச்சியார். சிறு வயதிலேயே தாயை இழந்த குயிலுக்கு தாயாக இருந்து பாதுகாத்து வந்தவர் வேலு நாச்சியார். இந்த செய்தியெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு செல்கிறது. குயிலிக்கும் வேலு நாச்சியாருக்கும் எதிராக மக்களை திரட்ட திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போது மக்களிடம் சாதி பாகுபாட்டை ஆயுதமாக ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆங்கிலேயர்கள் தலித் மக்களின் விவசாய நிலங்களையும் ஆடு மாடுகளையும் அபகரித்து கொடுமைப்படுத்துகிறார்கள். எந்த நேரத்திலும் குயிலியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று கருதிய வேலு நாச்சியார் பெண்கள் படைக்கு தளபதியாக அவரை நியமித்தார். வேலு நாச்சியாருக்கு குயிலியும் குயிலுக்கு வேலு நாச்சியாரும் பாதுகாப்பு அரணாக ஒருவருக்கு ஒருவர் இருந்தனர். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் என இடம் மாறி மாறி முகாமிட்டு ஆங்கிலேயரை அடித்து விரட்ட தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தனர். பிரான்மலையில் இருந்து வெள்ளச்சி நாச்சியாரை ஆங்கிலேயர்கள் சிறைப்பிடித்து வேலு நாச்சியாரை வீழ்த்துவது என்பது ஆங்கிலேயர்களின் திட்டமாக இருந்தது. அதன்படி வெள்ளச்சி நாச்சியாரை சிறைப்பிடித்துக் கொண்டு காட்டு வழியாக ஆங்கிலேயர்கள் வரும் செய்தி குயிலிக்கும் நாச்சியாருக்கும் கிடைத்தது. உடனே இருவரும் காட்டுக்குள் விரைந்தார்கள். நடுக்காட்டில் நுழைந்ததும் ஆங்கிலேய சிப்பாய் வேலு நாச்சியாரை நோக்கி துப்பாக்கியை நீட்ட உடனே குயிலி கொடுவாளை கொண்டு அவன் கையை வெட்டினாள். அடுத்த கணமே வேலு நாச்சியாரின் வாள் அந்த சிப்பாய் தலையை சீவியது. நாச்சியாரை பாதுகாப்பாக மீட்டு விருப்பாட்சி அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். வேலு நாச்சியார் சிவகங்கை சீமை மக்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். மக்கள் படை, திப்பு சுல்தான் படை, கோபால் நாயக்கர் படை, மருது சகோதரர்கள் படை, குயிலி தலைமையில் வால்படை, வளரிப்படை, கவன்கற்படை, வெட்டரிவால் படை, வீச்சரிவால் படை, சக்கந்தி வைரவன் படை, பெரிய உடைத்தேவர் படை என அலைகடலென விருப்பாட்சிக்கு விரைந்தனர். உடல் நலம் குன்றியிருந்த முத்தன் தனியாக ஒரு படையை திரட்டி அந்த படைகளோடு இணைத்துக் கொண்டார். எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம் என்பதால் யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதும் தானே ஒற்றனாக களமிறங்கினார் குயிலி. சிவகங்கை அரண்மனையில் நவீன ஆயுதங்களும் கருமருந்து பொட்டலங்களும் வெடிப்பொருள் மூட்டைகளும் வாங்கி குவிக்கப்பட்டிருந்தன.
இந்த தகவல் குயிலிக்கு கிடைத்தது. அந்த தகவலை தன் தந்தை முத்தனிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டார். உடனே ஆயுத கிடங்கில் தான் தீ வைத்து விட்டு வருவதாக சொன்னதற்கு முத்தன் அனுமதி மறுத்துவிட்டார். இவரைப் போலவே வேலு நாச்சியாரும் நீ சிறுவயது பெண், அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று அனுமதி மறுத்தார். ஆனால் குயிலியோ முடிவு செய்து விட்டாள். எப்படியாவது ஆயுத கிடங்கை அழித்துவிட வேண்டும் என்று. விஜயதசமி நாளன்று அரண்மனை ராஜேஸ்வரி அம்மன் கோவில் விழாக்கோலம் பூண்டிருந்தது. விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு பெண்கள் பெரும் கூட்டமாக சென்று வழிபடுவது வழக்கம். கோவிலுக்கு வெளியே வெள்ளையரின் படை காவல் காத்து கொண்டிருக்கும். வேலு நாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் உள்ளே இருந்த கோவிலுக்குள் புகுந்தனர். வெள்ளையர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு கணத்தில் அவர்கள் மீது வேலு நாச்சியாரின் படை திடீர் தாக்குதல் நடத்தியது. எதிரி படைகளால் உடனடியாக சுதாரிக்க முடியவில்லை. இந்த தாக்குதலில் பெண்கள் படை பெரும் பங்கு வகித்தது. அந்த படையில் தமிழர்கள்தான் அதிகம் என்பதால் ஆயுத பூஜை அன்று ஆயுதங்களை வைத்து சாமி கும்பிடுவது மரபு. அந்த சமயம் பார்த்து ஆயுத கிடங்கில் விளக்குக்கு ஊற்றும் எண்ணெயை உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என்று உரத்த குரலில் குயிலி முழக்கமிட்டதும் ஆங்கிலேயர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அப்போது தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் குதித்தார் குயிலி. ஆயுதங்கள் முற்றிலும் கருகி சாம்பலாகின. தற்கொலைப்படை போராளியாக மாறினார் குயிலி. இந்த தகவல் வேலு நாச்சியாருக்கு தெரிய வந்ததும் கதறி அழுதார். குயிலியின் இழப்பை வேலு நாச்சியாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. அதிவிரைவாக கோட்டையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த வேலு நாச்சியாரின் படையை தடுக்க ஆற்காட்டு நவாப் வெள்ளையர்களுடன் படையெடுத்து வந்தான். கடும் சீற்றத்துடன் வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் அந்த படைகளை வென்றார்கள். தன் கணவரை கொன்ற ஜோசப் சிமித்தையும் தளபதி பான்ஜோரையும் வேலு நாச்சியார் தோற்கடித்தார். அதிலும் பான்ஜோர் வேலு நாச்சியாரிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்டபோது மன்னிப்பு வழங்கி தனது அரசை மீட்டு வெள்ளையர் கொடியை இறக்கி தனது அனுமன் கொடியை பறக்கச் செய்து சிவகங்கையை மீட்டார் வீரமங்கை வேலு நாச்சியார். குயிலியின் தியாகத்தால் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்கப்பட்டது. சரித்திர புகழ்வாய்ந்த இந்த வெற்றி கிடைத்த போது இந்த வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு 50 வயது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரே ராணி இவர்தான். ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு அனுமன் கொடி ஏற்றப்பட்டது. சிவகங்கை அரசியாக பதவியேற்றார் வேலு நாச்சியார். தனக்காக உயிர் நீத்த உடையாளையும் நாட்டுக்காக உயிரை விட்ட குயிலியையும் வேலு நாச்சியார் ஒருபோதும் மறக்கவில்லை. உடையாள் நினைவாக ஒரு நடுக்கல்லை நட்டு வைத்த வேலு நாச்சியார் சிறப்பு வழிபாடுகள் செய்து வந்தார். இன்றளவும் கொல்லங்குடி வெட்டுடைய காளியம்மன் கோவிலில் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெறுகிறது. 1793ஆம் ஆண்டு தனது பேத்தியின் மரணத்தால் வேலு நாச்சியாருக்கு மனத்துயரமும் அதிகரித்தது. ஏற்கனவே மகளின் மறைவால் இதய நோய்க்கு உள்ளாகியிருந்தார் வேலு நாச்சியார். பேத்தியின் மரணத்திற்கு பின் விருப்பாட்சி அரண்மனையில் தங்கிவிட்டார். பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலு நாச்சியார் டிசம்பர் 25, 1796 அன்று மறைந்தார். இந்தியாவிலேயே ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சிக்கு வித்திட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் உடல்நலக் குறைவால் தன்னுடைய 66வது வயதில் மறைந்தார். வேலு நாச்சியாரின் தியாகத்தை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு இவரது பெயரில் 2008ஆம் ஆண்டு தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. வெற்றிக்கு தேவை வீரம் மட்டுமல்ல விவேகம் என்பதை உணர்ந்து உலகிலேயே முதன்முதலாக மனித வெடிகுண்டாக செயல்பட்டவர் குயிலி. ஒரு பெண்ணை அனுப்பி மிக துணிவான முடிவினை எடுத்திருந்தார் வேலு நாச்சியார். தற்கொலைப்படை எனும் தனிப்பிரிவு அமைக்க இந்த சம்பவம் முன் உதாரணமாக அமைந்தது. சிவகங்கையில் குயிலிக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என தமிழக சட்டசபை தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்பது குறிப்பிடத்தக்கது.